ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஒலிகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு ஒரு உரத்த குரலானது சமுதாயத்தில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அதிகாரத்தை நோக்கிய நகர்வு, அதிகாரத்தை நோக்கிய நகர்வு என்று 1940s கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் அந்த குரலானது ஒலித்து கொண்டே இருக்கின்றது. 1940s பீரியடில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த முழக்கமானது அனைவருக்குமே தெரியும். அதனை முன்மொழிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முன்மொழிந்து அதிகாரத்தை நோக்கிய நகர்வு, அதிகாரத்தை நோக்கிய நகர்வு, அதிகாரத்தை நோக்கிய நகர்வு என்று உரத்த குரலில் பேசிய திருச்சி மாநாட்டின் வீடியோ பார்த்தேன். சிந்தித்து பார்த்தேன், ஏன் இந்த அதிகாரத்தை நோக்கிய நகர்வுன்னு என்று பேசப்படுகின்றது, ஏன் முன்னெடுக்கப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 2010-11 நினைக்கிறேன். என் தந்தையார் KSV பன்னீர்செல்வம், லீடிங் அட்வொகேட் இன் தேனி மாவட்டம், கவர்மெண்ட் லாயராகவும் பணியாற்றிய நபர். 25 வருட கால அரசியல் வாழ்க்கையை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மகத்தான ஒரு தலைவர். தேனி மாவட்டத்தில் KSV பன்னீர்செல்வம் என்ற ஒரு தலைவரை பற்றி அவரோட மயனா இந்த வீடியோ உங்களுக்கு நான் புனைகின்றேன். 2010 பார்த்தீங்கன்னா 2025 வருட காலம் அரசியல் வரலாற்றில் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்காண்டி அரசு அதிகாரியை போய் பார்த்தோம், நானும் என்னோட அப்பாவும். அப்புறம் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு நினைக்கிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லிட்டான், ஊரில் உள்ள பெரும் புள்ளிகள்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துட்டான். நானும் எங்கள் அப்பாவும் ஊரில் உள்ள கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ல சைன் வாங்கி கொடுக்குறோம். ஒதுக்கிற மாட்டான். நீ போயிட்டு ஊரில் கவுன்சிலர் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துட்டான். சைன் வாங்கிட்டு அட்டஸ்டட் வாங்கி ஸ்டாம்ப் பேட் போட்டு சைன் வாங்கிட்டு வந்துட்டான். சரி, நானும் அப்பாவும் போகிறோம் அந்த கவுன்சிலர் பார்க்க. ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒட்டி பேர் வச்சுக்கல கவுன்சிலரை பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அரசியலில் முதிர்ச்சி அற்ற ஒரு நபர். என் தந்தை பார்க்காத போராட்டங்கள் கிடையாது, பேசாத மேடைகள் கிடையாது, போகாத ஜெயில்கள் கிடையாது, நடக்காத பேரணிகள் கிடையாது. கடந்த 25 வருட கால அரசியல் வரலாற்றில் அந்த கவுன்சிலருக்கு எந்தவித ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது. நேற்று முளைத்த காளான் போல இன்னைக்கு 2026 வரப்போது. எலெக்ஷன் வந்த உடனே உங்கள் ஊரில் உள்ள அனைத்து மக்களும் உற்று நோக்கி கவனியுங்கள். ஊரில் எத்தனை பேர் சும்மா சுற்றிட்டு இருப்பான், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு, கூட ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு மன்றம், ஒரு பாதுகாப்பு, ஒரு குழு அமைச்சு கொண்டு போய்கொண்டு இருப்பார்கள். அவ்வாறு போய்கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் இதாகிடுவான். என்ன ஆயிடுவான், வாட் யூ கால், சேர்மன் ஆவான், கவுன்சிலர் ஆவான், MLA ஆவான், MP ஆவான். ஆனால் என் தந்தை போன்ற தோழர்கள் 25 வருட கால அரசியல் வரலாற்றில் எந்தவித பதவியும் இல்லாமல் ஒரு நிராகதி பாணியாக மக்களுக்கும் மக்களை சார்ந்தவர்களுக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த தருணத்தில் என் தந்தையிடம் ஒரு பதவி இருந்திருந்தால் 25 கால வருடத்தில் கம்யூனிஸ்டுகள் சந்தித்த ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவோடு ஒட்டி சார்ந்த கிராமங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து இருப்பார். ஆனால் அவரிடம் அதிகாரம் இல்லை, பதவி இல்லை. அதான் தேவை, அதிகாரத்தை நோக்கி நகர்வு தேவை என்று அன்றைக்கு இருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் நாம் ஒரு கை மட்டும் தட்டினால் ஓசையாகாது, பல கைகள் சேர்ந்து தட்ட வேண்டும். சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அதிகார பகிர்வை முன்னெடுத்து சென்றால்தான் உழைக்கின்ற மக்களுக்கும் பாடுபடுகின்ற மக்களுக்கும் ஒரு வர்க்க போராட்டத்துக்கு எதிராக வர்க்கமற்ற போராட்டத்தை உருவாக்க, ஒரு மகத்தான தலைவரை உருவாக்க, அதிகாரமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க அதிகாரத்தை நோக்கிய நகர்வு தேவை என்பது அனைவருக்கும் புரிந்த ஒன்றாக விளங்கக்கூடும். இன்னொரு இன்சிடென்ட்டும் சொல்லலாம். இன்னைக்கு ஏகப்பட்ட மேடைகள் தென் மாவட்டத்திலையும் சரி, வட மாவட்டத்திலையும் சரி, கொங்கு மண்டலத்திலும் சரி, நான் சோழ பரம்பரை, பாண்டிய பரம்பரை, வீர சத்திர பரம்பரை, கிழிச்சி தொங்க விட்டுருவேன் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனன் கீழே தான் வேலை பார்ப்பான். அந்த பார்ப்பனருக்கு மேலேயும் வர முடியாது,
அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியாது. என்ன காரணம்? அவனிடம் அதிகாரம் இல்லை. அதிகாரம் எங்கே இருக்கின்றது? ஆபீஸ்ல, பார்ப்பனிடம். அதிகாரத்தை நோக்கி நகர்வு என்று சொன்ன உடனே சில சகிகள் சொல்லுவாங்க, இவனுக்கு அரசியல் தேவையா, இவனுக்கு சேர்மன் தேவையா, இவனுக்கு எம்எல்ஏ தேவையா, இவனுக்கு எம்பி தேவையான்னு வாங்க. அதிகாரம் என்பது தான் சார்ந்த துறையில், தான் சார்ந்த தொழிலில், தான் சார்ந்த உழைக்கின்ற வர்க்கத்தில் அந்த இடத்தில் ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். கூலி தொழிலாளியா மண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான், அங்கே ஒரு சூப்பர்வைசிங் ஒருத்தர் இருப்பான், அந்த சூப்பர்வைசிங் போஸ்ட்டுக்கு போகணும். ஆஃபீஸில் ஒரு ஹெல்ப்பராக இருப்பான், அதுக்கு மேலே இன்ஜினியரிங் இருப்பான், அதுக்கு மேலே அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர். அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது? ஆஃபீஸில் கிளர்க்கு பியூன் பாயாக இருப்பான், நம்ம எப்படி அந்த ஆஃபீஸராக போய் உட்கார்றது? டாக்டராக கம்பவுண்டராக இருப்பான், நம்ம எப்படி ஒரு பில் கலெக்டராக போகிறது? ஒரு அதிகாரத்துக்கு எப்படி வர்றதுன்னு யோசிக்க வேண்டும். அதான் அதிகாரத்தை நோக்கிய நகர்வு. அப்படி நகரமே ஆனால் சமுதாயமானது அடிப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களும் கையில் அதிகாரம் வந்தால் எவ்வாறு இருக்கும்? நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அதிகாரத்தை நோக்கி நகர்வு என்றால் அதான் மீனிங். நீங்கள் சார்ந்த உழைக்கின்ற இடத்தில், வேலை பார்க்க கொண்ட இடத்தில், போகக்கூடிய சந்திக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு ஆனரிங் த போஸ்டிங் த நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு உன்னதமான நிலைதான் அதிகாரத்தை நோக்கிய நகர்வு. அதை விட்டுக்கிட்டு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து சிஎம் ஆக போகிறான், குறிப்பிட்ட சமுதாயம் வந்து எம்எல்ஏ ஆக போகிறான், எம்பி ஆக போகிறான், இதெல்லாம் அவனுக்கு தேவையா என்று சொல்லக்கூடிய அப்பட்டமான கருத்து வந்து கண்டிக்கத்தக்கது. அதிகாரத்தை நோக்கிய நகர்வு என்றது புரிதல் வந்து இன்னும் மக்களிடம் கரெக்டாக போய் சேரவில்லை என்றுதான் நம்பப்படுகின்றது. அதிகாரம் என்பது ஒரு இடத்தில் குவிந்து கிடைக்கின்றது. இருக்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த தமிழ்நாட்டில் சரி, இந்தியாவிலும் சரி, 100% உள்ள மக்களில் வந்து 97% உள்ள மக்கள் வந்து அன்றாடம் காட்சிகள் தான். நீ ஆண்ட பரம்பரையாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட பரம்பரையாக இருந்தாலும் சரி, வேலைக்காண்டி டெய்லி ஓடக்கூடிய சமுதாயம் தான். ஆனால் 3% மக்களை உள்ளடக்கிய பார்ப்பன சமுதாயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் இருக்கிற அனைத்து துறையிலையும் ஹையர் போஸ்டில் உட்காந்துருக்கிறான். எனக்கு விபிஆ இருக்கணும் ஒரு பார்ப்பனம் தான், உனக்கு மேனேஜராக இருக்கணும் ஒரு பார்ப்பனம் தான். இந்த சட்ட அதிகாரத்தை சக்கரத்தை சுற்றுகின்ற நபர்களில் உட்கார்ந்துருக்கவனும் ஒரு பார்ப்பனம். ஜஸ்டிஸ் டு நாட் ஃபெயில் என்று சொல்லக்கூடிய அதிகார துறையிலையும் உட்கார்ந்திருப்பவனும் ஒரு பார்ப்பனம் தான். அப்போலாம் 3% மக்கள் கீழே 97% மக்கள் வந்து இருக்கிறோம். நம்ம எப்படி அந்த அதிகாரத்துக்கு கொண்டு போய் சேர்வது, எப்படி அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது? அதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், என்னால் வந்து அதிகாரத்தை உன் கையில் கொடுக்க முடியாது, அதிகாரத்தை நோக்கிய கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டுள்ளேன், படிச்சுட்டு போய் உட்காரு என்று சொல்லக்கூடிய நிகழ்வு தான் அதிகாரத்தை நோக்கிய நகர்வு என்று நான் நினைக்கின்றேன். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா எந்த சமுதாயத்தில் சார்ந்த நபராக இருந்தாலும் சரி, உங்கள் சார்ந்த துறையில் அதிகாரத்தை நோக்கிய நகர்வு என்பதுதான் ஒரு சமுதாய மாற்றமாக, ஒரு வர்க்கமற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் என்பதில் நாம் கருத்து. வடுகை 301 சேனலோட ஒரு இன்ஃபோவாக இருக்கலாம், இன்னொரு இன்ஃபோவாக கொடுக்கலாம். இன்றைக்கி ட்ரம்ப்பு தெரியும், யூஎஸோட பிரசிடென்ட் வந்து உலக நாட்டவே அச்சுறுத்துறான். இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்போது இந்தியாவே விரட்டி பார்த்தான் மோடியை. ஆனால் மோடி பணி இல்லை, ஏன்னா மோடியிடம் ஒரு அதிகார பவரான இருந்தது. இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் போரானது நடந்து கொண்டு இருக்கின்றது. ஈரான் மேலே மிரட்டுறான், நீ வந்து அடி பண்ணிடுன்றா, ஈரானோட நாடே இருக்காது என்று ஈரானை மிரட்டுறான். உலக நாடுகள் அனைத்தையும் மிரட்டுறான். ஏன்? அவனிடம் ஒரு அதிகார சக்கரவர்த்தி பவரானது இருக்கின்றது. அதனால தான் அவன் மிரட்டி பார்க்கின்றான், உருட்டி பார்க்கின்றான். இதெல்லாம் தகர்த்து எறிய வேண்டும் என்றால் மோடி போன்ற அதிகாரம் படம் பெற்ற நபராக அனைவரும் வர வேண்டும். இந்த சமுதாய மாற்றத்தையும் சமுதாய வளர்ச்சியையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அதிகாரத்தை நோக்கிய நகர்வோட கிளாரிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்.